சசி வணக்கம். சசி, ரொம்ப எளிமையா நான் தெரிந்து கொள்ள தான் விரும்புறேன். அதை கேள்வியா கூட நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல. சரியா? ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதிமுக தலைமையில்தான் கடந்த காலத்தில் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறது. ஏடிஎம்கேக்கு கீழே நீங்க ஒரு பட்டியல் கொடுப்பீங்க, இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமை இந்த எலெக்ஷன்ல மாறிட்டு இருக்கா? அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன். இதுக்கு மேல இன்னும் பெருசா அதை கேட்கணும்னா கேட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டுருங்க, சேர்த்து அதான் இன்னைக்கு இது போதும்னு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்போ இன்னும் முழுமையா அடையலன்றது உங்க கேள்வியில இருந்தே தெரியுது. ரெண்டாவது இந்த கூட்டணி பத்தின விஷயங்களை முழுமையா அடையல அப்படின்றது. இப்போ நான் இன்னும் நமக்கு ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் எல்லாம் வந்து பேச வைப்பாங்க. கவர்மெண்ட் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டணி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு, அவ்வளவுதான், இதோட எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் கலைஞ்சாச்சு, அவ்வளவுதான், இப்போ வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா ரைட் நீங்க சொல்றது. என்னன்னா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்கள சந்தி இன்னும் நிறைய கட்சிகள் வரீங்க, நீங்க அவசரப்படுறீங்க. அதிமுக கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதுன்னு சொல்லிட்டோமா என்ன? நாங்க இல்லையே. அப்ப இருக்கும்போது நல்ல விஷயம் எங்க நடந்தா என்ன, யார் மூலமா நடந்தா என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க சொல்றவங்க யார் வந்து பிரஸ் மீட் பண்ணாலும் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றது சொல்றாங்க. உங்களுக்கு வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இந்த கூட்டணிகள் அமையது வழக்கம் போலவே அதிமுக கூட்டணி இல்ல கூட்டணி இன்னைக்கு கூட சம்பந்தம் எல்லாமே இப்ப இவங்க சொன்னாங்களே இந்த வேலையெல்லாம் இபிஎஸ் அவர்கள் செய்வார். நாங்க எங்க பேசியிருக்கோம்? நாங்க எங்கள் கூட்டணி பத்தியோ உங்களுடைய எதிர்ப்பு நாங்க தனித்தே நின்று களம் கண்டவங்க. பாராளுமன்ற தேர்தலில் நாங்க தனியா தானே நின்னோம். ஏதாவது இந்த ஒரு வரலாறு திமுக சொல்ல முடியுமா? நான் இல்ல இவ்வளவு சொல்றாங்கல்ல, நாங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், யார் தயவுமே இல்லாம பண்ணிட்டோம், எதை நாங்க செய்த செயல்கள் மூலம் நாங்கள் வெற்றி அடைவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கூட இவ்வளவு நாள் ரொம்ப இன்டாக்ட் கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு போறாரு, ஃபேமிலியே இல்லைன்ற எதுக்கு உங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரும் இதற்கெல்லாம் ஈல்ட் ஆயிடாதீங்க, எதையாவது பதில் போட்டு கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்கிட. அப்ப கூட்டணி பத்தின பயம், தேர்தலை பத்தின பயம் யாருக்கு இருக்குதுன்னு தெரியுதா இப்ப உங்களுக்கு? இல்ல நாங்க தான் சொல்லுவோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க தேவையில்லை அப்படிங்கும்போது அதை விட்டு கலந்து வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறது முடியுமா? யார் வந்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப லைனா வந்துட்டு தானே இருக்காங்க. மெகா கூட்டணி சொன்ன போது பெரிய கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வராங்க பாருங்க, ஈ அடிக்குது, அது இல்ல இது இல்ல. நீங்க இப்ப எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைகுடம் தழும்பாது. நாங்க இன்னைக்கும் நிறைகுடமா தான் இருக்கோம், எப்பவும் நிறைகுடமா தான் இருக்கும். தனித்தே நாங்க வந்து நின்ற போதும் அப்படிதான் இருந்தோம். இப்ப கூட்டணியா மொத்த பேரும் வரும்போது இப்படித்தான் இருக்கோம். வெற்றி எங்களுக்குன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுல அதிமுக திமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கறதுல எங்களுக்கும் எந்த மாறுபாடு இல்ல, அதுதான் நடக்க போகுது. ஆனா கூட்டணிக்குள் ஒரு கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்குது அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இது ரொம்ப புதுசு. அது ஏடிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு இது புதுசுன்னு நான் 100% சொல்லுவேன். அதிமுக தலைமையில பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, புதிய நீதி கட்சி இருக்கு, பாஜக இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வருது, அந்த கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது அப்படின்னா அதுதான் இந்த தேர்தலான்னு கேட்கிறேன். உங்களுக்கு பாஜக தலைமையில் இல்லையா? நான் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து அதானே சொன்னேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் பேர் தானே நான் சொன்னாங்க, அப்படித்தானே நான் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க கூட ஒரு பிரஸ்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க, அங்க பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காரு, டிடிவி எல்லாருமே இருக்காங்க. யார் தலைமையில அது உங்களுக்கே தெரியல, அது ஏன் என்ன வேற நீங்க கேக்குறீங்கன்னு கோபமா தான் அவர் கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது வேற யார் தலைமையில நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. வேற என்ன உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. 23ஆம் தேதி வரப்போறாங்க, எல்லாம் இணைந்த கைகளோடு நிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவோ அதிமுகவோ டெல்லி தலைமைகளோட அவங்க கூட்டணியா இணைஞ்சு கைகளை ஓட்டி நின்னது இல்லையா? காங்கிரஸோட இவங்க எல்லா காலமும் ஓட்டிட்டு இருக்காங்களே. இப்ப யாரோ ஒருத்தர் எங்கேயோ சோசியல் மீடியால பேசிட்டு போறதுக்கே முதலமைச்சர் அவ்வளவு பயந்து அவர் வந்து அவங்களுடைய கூட்டத்திலே பேசுறாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. இதை விட வேற நேஷனல் பார்ட்டி இல்லையா காங்கிரஸ்? நாங்க பயங்கரமான இன்டாக்ட் கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்கவே முடியாதுன்றதால இன்னைக்கு திருச்சி காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் துருப்பு சீட்டை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அதுக்கு அரண்டு தானே போயிருக்காரு. அப்ப திமுக காங்கிரஸ் என்ன பார்ட்டி? நேஷனல் பார்ட்டியா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிறைய இருக்குன்னா 50 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசலாம். இந்த நாள் கூட்டணியில் அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறதால காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்க டெல்லியில இருந்து வராங்கன்றதே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். வேற ஒன்னும் விஷயம் இல்லை இதுல.
இல்ல நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க, ஆளுநர் சொல்லிட்டு போனாரு அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. கவர்மெண்ட் வேணா சொல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றது 6 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது உங்களுக்கு ஏன் தெரியலையா, இல்ல நீங்க வந்து அது என்னோட சப்ஜெக்ட் இல்லைன்னு போறீங்களான்னு எனக்கு தெரியல. ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதுவும் சென்ட்ரலைஸ்டு ரிப்போர்ட்டை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. 1957 இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அது. அந்த ரிப்போர்ட் 2023 வரை தான் வந்திருக்குது. அதனால அந்த ரிப்போர்ட் படி உத்தரப்பிரதேசம் தான் அதிகம். அதுதான் சொல்ல வரேன். NCRB டேட்டால யூபில 19,039 கேஸ் ஆயிருக்கு, போக்சோ வழக்குகள் நான் சொல்றது. செகண்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்கு 11,714. தேர்ட் பிளேஸ்ல இந்த தமிழ்நாடு 8,998 கேஸ் இருக்குது. இதே லாஸ்ட் அசெம்பிளில கொள்கை விளக்க குறிப்புல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பிளஸ் பாலியல் வன்புணர்வுகள் 52% அதிகரித்திருக்கு. யார்? இதே முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை கொள்கை விளக்க குறிப்புல தான் சொல்றாங்க. அவர் சொல்ல மாட்டார். முதலமைச்சர் எப்படி சொல்வார்? என் ஆட்சி சிறப்பா இருக்கு, பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு தான் சொல்வார். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு கொடுக்குற டேட்டா தான் கவர்னர் படிக்க போறாரு. அதை படிக்காம போறாருன்றது அவர் என்ன சொல்றாரு? நீங்க பொய்யா எழுதி வச்சிருக்கீங்க, நான் நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் பெருமையெல்லாம் வாசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால குற்றமே நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. தட் இஸ் டிஃபரெண்ட். அதாவது கவர்னருக்கு பிரச்சனை, அவர் அசம்பிளில எப்படி பிஹேவ் பண்றாருன்றது அது வேற தலைப்பு. அது இங்க குற்றமே நடக்காம பெண்கள் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நடக்காம இருக்கணும்னா மனுஷங்க மொத்தமும் செத்து எந்த காலத்துல இந்த அளவு அதிகரிச்சிருக்கு? காவல்துறை கொள்கை விளக்கு குறிப்பிலேயே 55% எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில என்னைக்கு பாலியல் வன்புணர்வு இருந்தது? அதே 3 மாசத்துல என்னைக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அப்படி நடந்தது? அதே 1 மாசத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல எந்த காவலர்கள் வந்து எந்த அளவு பயம் இருந்தா அவங்க வந்து அண்டை மாநிலத்திலும் வரவங்க, வியாபாரத்துக்கு வரவங்க, பெண்கள், குழந்தைகள் எதையும் பார்க்காம போக்சோ கேசஸ்ல இருந்து ரேப் கேசஸ் வரைக்கும் இந்த மாதிரி வரலாறு காணாத அளவு அதிகரித்திருப்பதற்கு காரணம் முதலமைச்சரின் செயல்பாடற்ற தன்மை. காவல்துறையினரே வேலையே பயிரை மேய்வது ஒண்ணு, கஞ்சா பழக்கம் ஒண்ணு. மெத்தன் நம்ம என்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க? இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க அணியில இருக்கிற 4,000 கோடிக்கு பண்றாரு, அப்புறம் அவர் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இந்த லட்சணத்துல தானே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. அப்புறம் ஏன் இந்த மாதிரியான போக்சோ கேசஸும் ரேப் கேசஸும் இந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபென்சஸ் வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது? அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி படிப்பாங்க ஆட்சியின் அவலங்களை? இன்னும் 1 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது. நீங்க அவரை கேட்டதுக்காக இதை நான் பதிவு பண்றேன். NCRB டேட்டாவும் அதுதான் சொல்லுது. சட்டமன்றத்தோட காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பு இதுதான் சொல்லுது. இதான் ஆதாரம் இதுக்கு. TTV தினகரனிடம் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள். அது அவர் NDA கூட்டணியில் சேர்ந்ததால் நமக்கு தான் வந்துரும், அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு ADMK நினைக்குதா? கூட்டணி வாக்குகள் கூட்டணி சேர்றது அதுக்கு தானே. எல்லாரும் வாக்குகள் பிரிஞ்சிருக்கிறது வந்து எந்த கட்சியை நம்ம எதிர்க்கிறோமோ அதுக்கு வேண்டான்ற சக்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக சேரப்படுறது தான் கூட்டணி. அதன் அடிப்படையில் அது தன்னாலேயே இயல்பா வந்து எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணிக்கு வரத்தானே செய்யும். இன்னொன்னு அவங்களோட வந்து மற்ற கட்சிகளோடு இப்ப நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மதிமுக என் கல்லறை மன்னிக்காது, தமிழ் உணர்வு உள்ளவர்கள் மன்னிக்க மாட்டார்கள், கூட்டணி சேர்ந்தா கூடாநட்பு கேடாய் முடிந்தது, சின்ன வீடு, காங்கிரஸ் என்ன திமுக சின்ன வீடான்னு பேசினவங்க எல்லாம் கூட்டணியில் இருப்பாங்க. அந்த கூட்டணிகள்லாம் சரியாயி மறுபடியும் ஜெயிப்போம்னு நினைக்கும் போது இவங்க டிடிவே சொல்லிடுறோம் இது பங்காளி சண்டை, எங்க வீட்டுக்குள்ள நடந்த சண்டை, அவங்க ஒன்னா சேரும்போது இன்னும் பலமா தானே அது ஆகும். இன்னும் ஒரு இணக்கமான சூழல் யார் யாருக்கும் இது இனிக்கலாம் கண்கள் இனிக்கலாம் கண்கள் பண்ணிக்கலாம், இங்கெல்லாம் அது நடக்க கூடாதா? நடக்காதா? மக்கள் வந்து தன்னால இந்த அமமுக இணைந்திருப்பதுன்றது வந்த வாக்குகளை விட அதிகமா வாங்குவாங்க எங்ககிட்ட வந்து சேரும்போது. இதுக்கு முன்னாடி இருந்ததோட மாபெரும் வெற்றி பெறும் இந்த கூட்டணி. இந்த கூட்டணியில் இன்னும் பலர் இணைவார்கள். கொஞ்சம் பொறுத்திருந்து இன்னும் 1 மாசம் நிறைய பிரேக்கிங் கொடுப்போம். ஓகே ஓகே.